Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம 12th 4th சாப்டர் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி, அதில் லாஸ்ட் எக்ஸசைஸ் 4.6 8th சம்ஸ் பாருங்கன்னு. த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் பை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் த டொமைன். இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்னன்னு கேட்குறாங்க. கண்ணு சைன் இன்வர்ஸுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே சைன் இன்வர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அதனுடைய டொமைன் -1 to +1, ரேஞ்சு -π/2 to +π/2. அப்போ தேர்ஃபோர் இந்த டொமைன் இதுதான் நமக்கு வேணும். அப்போ இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 எதுக்கும் இடையில இருக்கணும், -1க்கும் +1க்கும் இடையில இந்த டொமைனுக்குள்ளே இருக்கும்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? பாருக்கணும், டொமைன் தான். அப்போ இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும். ஆனால் இது ரூட் அப்படிங்கிறதுனால ரூட் வந்து நம்பர் இஸ் நாட் நெகட்டிவ். அப்போ ரூட் நம்பர் வந்து நெகட்டிவாக இருக்காது. அப்போ 0 to -1லேருந்து 0 வரையும் இருக்காது. புரியுதா சாமி? அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ரூட் அப்படிங்கிறதுனால இது பாசிட்டிவ் தான். அப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது 0வோட பெருசு. அப்போ 0லேருந்து எது வரையும் 1 வரையும் இருக்கும். அதுதான் பாரு. அப்போ இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 லைஸ் பிட்வீன் 0 to 1. புரியுதா கண்ணு? ஏன்னா -1 to 0 வரையும் அது என்னாகாது, இருக்காது. ஏன்னா இது ரூட் வந்து நெகட்டிவாக இருக்காது. ரூட் வந்து நெகட்டிவாக ஆயிடுச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக போயிடும். நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? அப்போ தேர்ஃபோர் இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 எந்த இன்டர்வலில் இருக்கும்? 0க்கும் 1க்கும் இடையில. அப்போ 0 < ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 < 1. இப்போ ரூட்டை நீக்கினா ஸ்கொயர் பண்ணுங்கள். 0வை ஸ்கொயர் பண்ணால் 0 தான். இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இந்த -1 பாருங்கள், லெஃப்ட் சைடும் போகும் ரைட் சைடும் போகும். லெஃப்ட் சைடு போச்சுன்னா +1, அதே மாதிரி ரைட் சைடு போச்சுன்னா 1 + 1 2. அப்போ தேர்ஃபோர் 1 < x < 2. அப்போ எக்ஸ் லைஸ் பிட்வீன் பார் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் 1, 2 பார் 1 ஈக்குவல் இருக்கு பாரு, இங்கேயும் ஈக்குவல் இங்கே. அப்போ 1ஐயும் சேர்த்திக்கணும், 2ஐயும் சேர்த்திக்கணும். அப்போ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் 1, 2 தான். இதில் ஜஸ்ட்டு நீ உனக்கான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, இது டொமைன் -1 to +1 இருந்தாலும் இதை ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது ரூட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ரூட் நம்பர். அப்போ தேர்ஃபோர் நம்ம எந்த இன்டர்வல் தான் எடுத்துக்கணும்? 0 to 1 தான் எடுத்துக்கணும். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 லைஸ் பிட்வீன் 0 to 1. புரியுதா கண்ணு? 0 < ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 < 1. அப்புறம் ஸ்கொயர் பண்ணுறீங்க. -1 வந்து ரைட் சைடும் கொண்டு போகிறீங்க, லெஃப்ட் சைடும் கொண்டு போகிறீங்க. அப்போ நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ புரியுதா? இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.